ப்ரௌனி சாப்பிடணுன்னு ஆசையாகவே இருந்தது. வெளியே வாங்கலான்னு பார்த்தா விலை அதிகமாக சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. இதை நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாத கொக்கோ பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க கூடவே சாக்கோ சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மதியம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரௌனி செய்ய 3 முட்டையை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா அடிச்சிட்டு 1 கப் சுகர், 1/2 கப் பட்டர் சேர்க்கணும். என்கிட்ட 1/4 கப்பு தான் இருந்ததுனால 1/4 கப் ஃப்ளேவர்லெஸ் ஆயில், 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அடிச்சிட்டு 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக சோடா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் கேக் செய்கிறதுக்கு ட்ரேயும் இல்லை, பட்டர் ஷீட்டும் இல்லை. சாப்பிட்ற தட்டில் A4 ஷீட்டில் வெண்ணெயை தடவி மாவை ஊற்றிட்டு கடாயில் உப்பை போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மாவை வச்சு அடுப்பை 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ப்ரௌனி ரெடியாகி வந்துருச்சு. அடடே நம்மளும் செஞ்சிட்டோமே அப்படின்னு சூப்பராக சாப்பிட்டாச்சு.